ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறவர். ஆமென். பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். என் சத்தத்தை கேட்பாருன்னா உங்க சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரொம்ப விசேஷமா கேட்கிறார். அல்லேலூயா. பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அருமையானவர்களே, சோத்திரம். ஆண்டவர் சொல்றார், பிள்ளை எடுத்துக்கொண்டு உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனையும் நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். கையில் பிடித்துக் கொண்டு போன்றார். இப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கு ஆகாருக்கு செய்கிறார். என்ன காரியம் செய்தார்? ஆகாருடைய கண்களை திறந்தார். ஆமென். ஆகாருடைய கண்களை திறந்தார். பிரச்சனை தீரணும் அப்படின்னா கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். கண்கள் தெளிவடைய வேண்டும். மங்களா இருக்கிற கண்களை வைத்து ஒன்று செய்து விட முடியாது. கண்கள் தெளிவடைய வேண்டும். கண்களை திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது 19வது வசனம். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். திறக்கும் போதுதான் பாருங்க அதிசயங்களை காணப்படுகிறது. அப்பொழுது அவன் ஒரு தண்ணீர் துறவை கண்டான். அங்கதான் இருந்திருக்கு துறவு அப்படின்னா ஒரு கிணறு. அது வரைக்கும் பார்க்க முடியல. கண்ணை திறந்தவுடன் என்ன செய்ய முடியாது? துறவை பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம். தீர்வு அங்கதான் இருக்குது, எங்கேயோ இல்லை, பல மைல்களுக்கு அப்பால் இல்லை. தீர்வு எங்கதான் இருக்குது? அங்கதான் இருக்குது. கண்கள் தான் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். அல்லேலூயா. ஏன்னா எதுவோ இல்லை, இங்கதான் இருந்துச்சு. கண்களை திறந்த உடனே அப்பொழுது அவள் என்ன செய்தாள்? தண்ணீர் துறவை கண்டாள். எப்பொழுது? கண்கள் திறக்கப்பட்ட போய் உடனே அந்த துருத்தியில தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எதை சொல்கிறது? 20வது வசனத்திலே தேவன் பிள்ளையுடனே இருந்தார். யாரோடு இருந்தார்? பிள்ளை மேல பாருங்க எவ்வளவு பாசமா இருக்கு. அல்லேலூயா. எதுக்காக நான் சொல்றேன்? பிள்ளைகள் என்ன செய்யணும்? செவிக்கணும். ஆமென். சின்ன பிள்ளையை செவிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளையோட சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. செவிக்கணும். பிள்ளையுடனே கூட இருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வளர்ந்து சோத்திரம் வனாந்திரத்தில் குடிந்து வில்வத்தையிலே அவன் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கண்கள் திறக்கப்படும் பொழுது தேவன் நமக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடிகிறது? காண முடிகிறது. அல்லேலூயா. சோத்திரம். வேதத்தின் அதிசயங்களை காண வேண்டுமானாலும் நம்ம கண்கள் திறக்கப்படணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்று வைத்திருக்கிற அதிசயங்களை நாம் காண வேண்டுமானாலும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் நம்ம சங்கீதக்காரர் படிச்சோம். ஆண்டவரே அதிசயங்களை